ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி வெள்ளிக்காக வீட்டை டீப் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி நிஷாந்த் குட்டி ஸ்கூலுக்கு அனுப்பின கையோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முதல்ல பெட்ஷீட் பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் சோப் பவுடர் போட்டு ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டே பெட்ஷீட் பையெல்லாம் லாசி முடிச்சுட்டா துணியெல்லாம் ரொம்ப ஈரமாயிரும். அதனால முதல்ல வீட்டை தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டை கூட்டிகிட்டு இருக்கிறேன். காற்று ரொம்ப அடிக்கிறதுனால வாசலில் இருக்கிற குப்பையெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வந்து சேருது. அதனாலே என்னமோ வீக்லி 2 times வீட்டை தொடச்சாலும் எதை துடைக்காத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. வாசலில் இருக்கிற குப்பை வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது தடுப்பு போடலாம்னா எதுவும் போடாமலே நிஷாந்த் குட்டி அங்கேயும் ஓடி போய் விழுந்துடுறான். இதில் வேற தடுப்பும் போட்டா சொல்லவே வேண்டியதில்லை. லாஸ்ட்டாக வளையாப்புக்கு முந்தின நாள் தான் வாசலுக்கு வந்து சாணி போட்டு போனாங்க தெய்வமா. அதனால அதுவே நல்லா இருந்ததுனால மோட்டர் போட்டு வாசல் மட்டும் நல்லா கழுவி விட்டுட்டேன். ஏதாச்சும் விசேஷ நாள் மட்டும் வந்துச்சுன்னா வீட்டை கிளீன் பண்றதுக்குனே ஒரு நாள் ஒதுக்கிடணும். ஏன்னா அவ்வளோ வேலை இருக்கும். ஒரு ஆர்வத்தில் எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சிருவோம். ஆனா நைட் சாப்பாடு செய்யும்போது ஒரு சோம்பேறித்தனம் வரும் பாருங்க. உப்புமாவோட முடிச்சுக்கலாமா இல்லை தக்காளி சோறோட முடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மைண்ட் தாட்டு தான் இருக்கும். நீங்களும் அப்படிதானு மறக்காம எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேலை எல்லாமே முடிச்சுட்டு சுருக்குன்னு தண்ணி காய வச்சு குளிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். அப்புறம் என்னங்க, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.